ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியாவின் சமையல். இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். அதில் 2 பட்டை 2 கிராம்பு தாளிச்சிக்கோங்க. அடுத்து சோம்பு தாளிச்சிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு தாளிச்சிருக்கேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை தாளிச்சிருங்க. அடுத்து பெரிய வெங்காயம் 1 நல்ல பெரிய சைஸாக இருக்கிறதா எடுத்து நல்லா நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அதை ஆட் பண்ணிடலாம். நம்ம இந்த குருமாக்கு நம்ம வேறு எந்த காயுமே ஆட் பண்ண போகிறதில்ல, வெங்காயம் மட்டும்தாங்க. அதனால் வெங்காயம் நல்ல பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாறினா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். பேஸ்ட்டாக சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் லைட்டாக நசுக்கி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக 1 தக்காளி சேர்த்தா போதுங்க, அதிக தக்காளி தேவையில்லை. இப்போ இது வதங்கட்டும். அதுக்குள்ளார நம்ம மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. இந்த அளவுக்கு எடுத்தால் தான் குருமா உங்களுக்கு நிறையா கிடைக்கும். இப்போ மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எப்பொழுதும் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூளுங்க 3 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த மசாலா அரைச்சதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதாங்க. நம்ம தனித்தனியாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, தேங்காய் பேஸ்டெல்லாம் தனித்தனியாக சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரேடியாக அரைச்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இது உங்கள் கன்சிஸ்டன்சியை பேஸ் பண்ணி நீங்கள் திக்காவோ தண்ணியாவோ வச்சுக்கலாம். இந்த குருமாவுக்கு நம்ம காயெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. இது எம்டி குருமா தான். அதனால் உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் தான் எடுத்து ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதில் இருக்க வெங்காயத்தை தொட்டு சாப்பிடும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை மூடி போட்டு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடணுங்க. அப்போ தான் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் உங்களுக்கு போகும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குருமா கொதித்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த குருமா தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அப்போ தான் இட்லி தோசையோடு சாப்பிடும்போது நல்லா ஊறி போய் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம அந்த அளவுக்கு காரம் உப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சப்புன்னு இருக்காது, உங்களுக்கு நல்லா காரசாரமாக தாங்க இருக்கும். இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லை கறி மசாலா எது உங்கள்கிட்ட இருக்குதோ, சிக்கன் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஒரு வாசனைக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இல்லைனா கூட பரவாயில்லைங்க, இதுவே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே கொதிக்க விடுங்க. இந்த குருமாவுக்கு நீங்கள் பெரிய அளவில் மெனக்கிடணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக எல்லாத்தையும் வதக்கி அதை கொதிக்க வச்சாலே போதுங்க. பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான எம்டி குருமா இட்லி, தோசை, சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.